சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி, சனை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். ஜாலான்பாறு திரிய முனீஸ்வரர் ஆலயத்தில் குழந்தைகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்றது. விசேஷ பூஜைகள், ஆராதனைகள் என அனுதினமும் பல பூஜைகள் நடைபெற்று வரும் ஆலயமாக ஜாலான்பாறு திரிய முனீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. மலேசிய நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் பிரபலமான ஆலயமாகவும் விளங்கி வரும் ஜாலான்பாறு ஐயா என்றழைக்கப்படும் இவ்வாலயம் ஒரு சக்திமிக்க ஆலயமாக பக்தர்களிடையே திகழ்ந்து வருகின்றது. சமயப்பணி மட்டுமல்லாது சமூகப் பணிகளிலும் அதிகமாக ஈடுபாடு காட்டி வரும் இவ்வாலய நிர்வாகத்தினரின் அரும்பணியாக இவருடைய தீபாவளியை முன்னிட்டு இரு பெரும் நிகழ்வுகளை நிகழ்த்தி மக்களின் நல்லாதரவை பெற்றுள்ளனர் என்றால் அது மிகையாகாது. கடந்த வாரத்தில் சுமார் 350 வசதி குறைந்தவர்களுக்கு பணமுடிப்பு மற்றும் பொருளுதவிகள், உணவில் வகைகள் வழங்கிய ஆலய நிர்வாகத்தினர் நேற்றிரவு சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரம சிறார்களுக்கு விருந்துபசரிப்புடன் உடைகள், பண அன்பளிப்புகள், இனிப்புகள் வழங்கி உபசரிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் சான் ஹோம், தடிகா அனாக் எமாஸ், 10 கிரேஸ் ஹோம், ஹராபான் பள்ளி போன்ற சிறார்கள் கலந்து கொண்டனர். உபசரிக்கப்பட்ட சிறார்கள் அனைவரையும் முன்கூட்டியே உடைகள், காலணிகள் முதலிய பொருட்களை வாங்கிட பேரங்காடிகளுக்கு அழைத்து சென்று தீபாவளி கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக அவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்துள்ளனர். நடைபெற்ற குழந்தைகளுடன் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வில் சிறார்களுக்கு நிர்வாக தலைவர் மேஜர் சேகர், அறங்காவலர் குழு தலைவர் தத்தோசி கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் ஒருங்கே வாழை இலையில் பந்தி பரிமாறியது வருகையாளர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது எனலாம். மொத்தத்தில் தாங்கள் ஒரு ஆதரவற்றோராக இல்லை என உணரும் அளவிற்கு அவர்களை குசிப்படுத்திய ஒரு இனிய பொழுதாக இவருட கொண்டாட்டம் அமைந்துள்ளது. இக்கொண்டாட்ட பொழுதில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட மாண்புமிகு செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர்கள் தமதுரையில் சிறார்களுக்கு வாழ்த்துக்களையும், இந்நிகழ்விற்கு பெரும் சிரம் எடுத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் தலைவர், அறங்காவலர், நிர்வாகத்தினரையும் பாராட்டுவதாக பெரும் கரவொலிக்கிடையே தெரிவித்தார். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி, சனை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.